காவேரி யமுனாவை தங்கச்சின்னு கூட பார்க்காம கண்டிப்பா யமுனாவை பழி வாங்கினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. காவேரியும் கங்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துகிட்டு, அக்கா பாட்டியை பார்த்தனா, பாட்டி எல்லாமே என்னாலதான் விஜய் ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுங்கக்கா. பாருடி, பெரியவங்க எல்லாம் அப்படிதான் பேச செய்வாங்க. ஏன் என்னோட மாமியார் கூட எப்படி எல்லாம் பேசினாங்க, ஆனா அதெல்லாம் நான் ஏதாவது ஏத்துக்கிட்டேனா, இல்ல அதையெல்லாம் அப்படியே விட்டுடி. இங்க பாரு காவேரி, ஃபர்ஸ்ட் நீ அழுகிறத நிறுத்து, எதுவா இருந்தாலும் நீ தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரி கண்ணை தொடச்சு விடுறாங்க. காவேரி, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் இருக்கேன், குமரன் மாமா இருக்காங்க, அப்புறம் எதுக்காக நீ அழுகிற, நீ ஏதோ தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றியா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த யமுனா இருக்கிறாளே, அவளை நினைச்சா எனக்கு பயங்கரமா கோவம் தான் வருது. அந்த டைம்ல மாமி கதவை தட்டுறாங்க. ஏ காவேரி, எங்க இருக்க, கொஞ்சம் வெளியில வா, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது காவேரி கங்கா கிட்ட, அக்கா கீழே ஹவுஸ் ஓனர் தான்க்கா வந்திருக்காங்க, மாமி வேற ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அம்மாவுக்கும் தெரிஞ்சிரும்ல. அந்த டைம்ல சாரதா வாங்க உள்ள, ஏன் வெளியே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது மாமி இருந்துகிட்டு, நான் காவேரி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே காவேரி உள்ள இருந்து வெளியில வராங்க. மாமி காவேரி கிட்ட போயிட்டு, என்ன அந்த விஜய் தம்பி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு இதை கேட்டுட்டு பயங்கர அதிர்ச்சி. காவேரி மனசுக்குள்ளேயே, அச்சச்சோ அம்மா வேற இப்ப கோவப்படுறாங்களே, என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல, இந்த மாமி வெளியில போயிட்டாங்க அப்படின்னா அம்மா என்னை தான் புடிச்சுப்பாங்க. காவேரி இருந்துகிட்டு, ஆமா மாமி, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நானுமே நியூஸ்ல தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் மாமி இருந்துகிட்டு, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே, நீ இங்க நியூஸ்ல தான் பாத்தியா இல்ல நேர்லயே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தியா? சரி பாத்துக்கோ, நம்ம ஆத்துலதான் குடியிருந்தாரு, அதனால நம்மளும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசணும், அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், நீ ஏதாவது முடிஞ்சா விஜய் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மாமி கிளம்பிடுறாங்க. சாரதா காவேரி கிட்ட போயிட்டு, ஏ காவேரி, எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா தான் இருக்கு, நேத்து நைட்டும் நீ வீட்டுக்கு வரும்போது லேட்டா தான் வந்த, அதனால எனக்கு என்னமோ நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தான் வந்திருப்பான்னு எனக்கு யோசிக்க தோணுது. கங்கா போயிட்டு, அம்மா உங்ககிட்ட நான் எத்தனை தடவை தாமா சொல்றது, அவ மிஷின் பார்க்க தான் போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சாரதா இருந்துகிட்டு, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. நிவின் வீட்டுக்கு போனதும் யமுனா நிக்கிறத பார்த்துட்டு, இங்க பாரு யமுனா, தயவு செய்து என் கண் முன்னாடி நிக்காத, நின்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ, உன்னைய நான் எப்படி அடிப்பன் மட்டும் பாரு அப்படின்னு சொன்னதும் யமுனா இருந்துகிட்டு, நீங்க அடிக்கிற வரைக்கும் நான் என்ன சும்மாவா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறேன், யமுனா என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத, கொஞ்சம் நவரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கீழே தள்ளி விட்டுட்டு நிவின் ரூமுக்கு போயிடுறாங்க. நிவின் காவேரிக்கு போன் பண்ணிட்டு, காவேரி, விஜய் சொன்ன மாதிரியே நான் போயிட்டு ராகினிய பார்த்துட்டு வந்தேன், ஆனா ராகினி வாயில இருந்து பசுபதி எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்னால வாங்கவே முடியல. சரிங்க நிவின், நீங்க இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, உடனே யாரா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்கல்ல, அவங்க கண்டிப்பா ஒரு நாள் சொல்லதான் போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிவின் இருந்துகிட்டு, காவேரி நான் வேணா கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு வரவா, அங்கதான் எப்படியும் பசுபதி இருப்பாருன்னு எனக்கு என்னமோ தோணுது, நான் அங்க போயிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துறேனே அப்படின்னு சொல்லும் போது காவேரி இருந்துகிட்டு, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நிவின், இல்ல நானும் குமரன் அண்ணாவும் கண்டிப்பா கிளம்பி போக தான் போறோம், நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது எல்லாமே யமுனா வெளியில நின்று கேட்டுட்டு, ஓ இப்ப கூட நீங்க காவேரிக்கு கால் பண்ணி பேசிட்டு தான் இருக்கீங்களா, நடத்துங்க நடத்துங்க, ஓ நீங்க கொடைக்கானலுக்கா போறீங்க, எப்படி போயிடுறீங்கன்னு நானும் பாத்துறேன், நம்ம இப்பவே ராகினிக்கு போன் பண்ணிட்டு பசுபதியை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்கல்ல, சப்போஸ் பசுபதி போலீஸ் கிட்ட மாட்டிட்டாங்க அப்படின்னா விஜய போலீஸ்ல இருந்து வெளியில விட்டுருவாங்க, அப்போ நிவின் என்ன பண்ணுவாரு, இனி விஜயும் காவேரியும் ஒண்ணு சேர்த்துறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு காவேரியை பாக்கிறதுக்கு அடிக்கடி போயிடுவாரு. அதனால விஜய் இந்த காலத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியிலேயே வரக்கூடாத அளவுக்கு பண்ணிடணும். குமரன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், காவேரி கொஞ்சம் வெளியில வா, உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. குமரனும் காவேரியும் மொட்டை மாடியில நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது குமரன் இருந்துகிட்டு, நாளைக்கு ஏதோ கோர்ட் வரைக்கும் விஜயை கூட்டிட்டு போவாங்களாமா, நம்ம அந்த டைமுக்கு போனோம் அப்படின்னா விஜய மீட் பண்ணலாம். சரிங்க மாமா, நீங்க சொல்ற நேரத்துக்கு நானும் கிளம்பி இருக்கேன், எப்படியாவது எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இங்க இருந்து 2 பேருமே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் காவேரியும் அங்க இருந்து கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. விஜய் ஜெயில இருந்து வெளியில வரும்போது காவேரி விஜய பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. விஜய் காவேரியை பார்த்துட்டு, ஏ காவேரி, உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது அழாதன்னு சொல்லிட்டு, என்ன
என்னால நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அதனாலதான் எனக்கு அழுகையா வருது அப்படின்னு சொன்னதும், இங்க பாரு காவேரி, நான் உனக்காக இது பண்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் குற்றமா தெரியல. ஏய் காவேரி, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இங்க இருப்பேன். அந்த பசுபதியை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வெளியில வந்துருவேன். அந்த டைம்ல வக்கீல் போயிட்டு விஜய் கிட்ட, நான் சொல்ற மாதிரி உங்ககிட்ட ஜட்ஜு கேட்டாங்க அப்படின்னா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. விஜய் இருந்துகிட்டு, சரிங்க சார், எப்படியும் எனக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. வக்கீல் இருந்துகிட்டு, ஒரு நல்ல விஷயம் நடந்தா எனக்கும் சந்தோஷம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த டைம் வந்துட்டு, இங்க பாருங்க விஜய், நீங்க பேசின வரைக்கும் போதும், நேரம் ஆயிடுச்சு, நடங்க போலாம். கங்கா வந்து காவேரிக்கு போன் பண்ணிட்டு, ஏ காவேரி என்னாச்சு, என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. காவேரி இருந்துகிட்டு, அக்கா விஜய வந்து கோர்ட் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க, எனக்கு என்னமோ ஜாமீன் கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, பாக்கலாம்க்கா. ராகினி வந்து நிவீனை பார்த்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பசுபதி கிட்ட, அப்பா அப்பா என்னைய நிவின் பார்த்து பேசினாங்கப்பா, இத்தனை நாளா என்கிட்ட வந்து பேசவே இல்லை, இன்னைக்கு என்னமோ கூப்பிட்டுட்டு உன்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்களா. எனக்கு என்னமோப்பா அவங்க மேல டவுட்டா தான் இருக்கு, நீங்க எங்க தலைமறைவா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்னை கூப்பிட்டு பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் பசுபதி வந்துட்டு, கரெக்டா சொன்னேன், எக்காரணத்து கொண்டும் அவங்க கிட்ட வாய் விட்டுறாத, நான் மாட்டினேன் அப்புறம் அவ்வளவுதான், உண்மை என்னங்கிறது கண்டிப்பா விஜய் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அப்பா நிவின் வந்து என்கிட்ட பேசும்போதே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நான் சொல்லவே இல்லைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது யமுனா வந்து ராகினிக்கு கால் பண்றாங்க. அப்பா யமுனா எதுக்கு எனக்கு கூப்பிடுறான்னு தெரியல, இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசினதே இல்லை, ஆனா இன்னைக்குதான் எனக்கு என்னமோ புதுசா போன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து போன் அட்டன் பண்ணி பேசுறாங்க. யமுனா இருந்துகிட்டு, இங்க பாரு ராகினி, பசுபதியை தேடி நிவினும் குமரன் மாமாவும் வரதா நான் கேள்விப்பட்டேன், அதுவும் எங்கேயோ கொடைக்கானல் வந்து தேடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா உங்க அப்பா தலைமறைவா தானே இருக்கிறாங்க, பார்த்து பத்திரமா இருக்க சொல்லு, இல்ல அப்படின்னா போலீஸ் கிட்ட மாட்டினாங்கன்னா அந்த விஜய வந்து வெளியில விட்டுருவாங்க இப்படின்னு சொல்றது எல்லாமே ராகினிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி. எதுக்காக யமுனா வந்து இந்த மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ராகினி வந்து பசுபதி கிட்ட யமுனா பேசுறது எல்லாமே சொல்றாங்க. பசுபதி இருந்துகிட்டு, அப்போ யமுனா வந்து அந்த விஜய்க்கு எதிராக தான் இருப்பாளாட்டிருக்கு, அப்ப யமுனாவை வச்சு நம்ம காய் நோத்த வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ராகினி கிட்ட சொல்றாங்க. காவேரிக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டே நிற்கும் போது தாத்தா வந்துட்டு, ஏ காவேரி எதுக்காக அழுகுறா, ஃபர்ஸ்ட் அழுவதை நிறுத்து, எதுவா இருந்தாலும் நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணலாம், அதை விட்டுட்டு அழுதுகிட்டே இருந்தா எல்லாமே சரியா போயிடுமாமா. பாட்டி போயிட்டு காவேரி கிட்ட, காவேரி நேற்று நான் பேசினது என்னை வந்து மன்னிச்சுக்கோ, நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது, ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது காவேரி இருந்துகிட்டு, பாட்டி நான் அதெல்லாம் எதுவும் தப்பால நினைச்சுக்கல, தாத்தா வந்துட்டு எப்படியாவது விஜய ஜெயில இருந்து வெளியில எடுத்துடலாம், நீ கொஞ்சம் விஜய்க்கு வந்து சப்போர்ட்டா இருக்கணும், விஜய் பக்கம் நீ பேசணும், அப்பனா மட்டும்தான் விஜய் வந்து வெளியில எடுக்க முடியும், நீ உங்க அம்மா கிட்ட பேசி எப்படியாவது விஜய் கூடவே போறேன்னு சொல்லிட்டு பேசு. காவேரி வந்து விஜய்க்காக என்ன பண்ண போறாங்கங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.